ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல உயிர்த்தெழுதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவாதி தேவனை ஆராதிக்க போகிறோம். ராஜாதி ராஜாவை உயர்த்தி மகிழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை என்னோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதியுங்கள். நாம் இருக்கிற இடங்களிலே இருந்து தேவனை உயர்த்துவோம். நாட்கள் வரும், தேவன் தடைகளை உடைத்து, எரிகோவின் தடைகளை உடைத்தது போல கர்த்தரை உடைத்து நம்மை விடுதலையோடு ஆராதிக்க வைப்பார். தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து எந்த காரியங்களும் கட்டி வைக்க முடியாது. ஆமென். தேவனுடைய தெரிய வல்லமை இறங்கி வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு சுதந்திரமாக மாற்றும். எனவே இந்த நல்ல காலை வேளையிலே உற்சாகமாக தேவனை ஆராதிக்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். என்னோட சேர்ந்து பாடி கர்த்தரை மேம்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபித்தார். இப்போ நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான உயிர்த்தெழுதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உண்மை ஆராதிக்க போகிறோம். நாங்கள் அத்தனை பேர் சேர்ந்து உண்மை உயர்த்த போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு உண்மை ஆராதிக்கும் பொழுது பரலோகம் திறக்கப்பட்டு, ஆண்டவரே, உங்களுடைய வெளிச்சம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சத்தியம், உங்களுடைய பலன் எங்கள் மேல் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து வருகிற காரியங்கள் மட்டுமே எங்களை உற்சாகப்படுத்த முடியும், எங்களை பலப்படுத்த முடியும், ஜீவனை தர முடியும். எனவே நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையில் தானே பரலோகம் எங்களுக்காய் திறக்கப்படுவதாக, பலவீனங்கள், சோர்வுகள், துக்கங்கள் மாறுவதாக. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும்பா. சமுத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்திலே நமக்கு ஆறுதல் தருகிறவர், நம் பாரங்கள் யாவையும் சுமக்கிறவர். ஆமென். துன்பத்தில் ஆறுதல் தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே.
நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்துவார். ஆமென், ஆமென். வெகு சீக்கிரத்துல நமக்கு பெரிய வெளிச்சத்தை தேவன் தருகிறார். விடிய காலத்து வெளிப்பை போல ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்தில் இருக்கும். ஆமென். இதுவரை நடத்தினார் நல்லவர், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் சுமப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்கள் சேர்ந்து. ஆமென். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. ஆமென். சேர்ந்து உற்சாகமாக. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். எல்லாரும் வாயை திறந்து. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. அந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சேர்ந்து சொல்கிறாரோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அப்பா சொல்லுகிறாரும். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அழைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அழைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு
அவர் ஜீவனை தந்த அன்பு பெரிதல்லவா? எல்லாரும் சொல்லலாமா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. நரகத்துக்கு சொல்லாமல் நம்முடைய ஆத்மா மீட்டெடுத்திருக்கிறார். படுகொலி நின்று நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீர். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாக தாயின் கருவிலே நம்மை அழைத்த ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டவர். ஆமென். தாயை போல ஆற்றி தேற்றி நம்மை நடத்தி வந்தவர். நாம் கலங்கும் போதெல்லாம், நாம் இதயம் நொந்து பயந்திருக்கும் போதெல்லாம், ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்றி நடத்தி வருகிறார். ஆமென். தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது. சொல்லுங்க எல்லாரும், உங்க இரக்கம் பெருசுப்பா, உங்க தயவு பெருசுப்பா. அல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி குதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி குதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகள், இந்த கொரோனா நாட்கள்ல தேவன் நம்ம நடத்தி வந்தார்களா? எனக்கு ஒரு 60 நாட்களுக்கு மேலாக தேவன் அற்புதமாய் நடத்தி வந்தார். ஆமே. வேலை கிடையாது, வருமானம் கிடையாது, வழி தெரியல, தேவன் நடத்தி வந்தார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி தேவன் என்னோட கூட இருக்கிறீர். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி குதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி குதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுங்க, உங்க தயவு பெருசுப்பா, உங்க இரக்கம் பெருசு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. சொல்லுங்க, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆகாயம், பூமி, கடல், ஆழி எல்லாத்துக்கும் மேலாக உங்க அன்பு பெருசாண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், உங்க அன்பு பெருசுப்பா, உங்க தயவு பெருசாண்டவரே. கத்தருடைய ஆராதனை மாட்டா, அன்பு பெரியது, இரக்கம் பெரியது. அவர்
நம்மேல் வைத்த இரக்கம் பெரியது. ஓ ஹalleluya. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இன்னும் இருக்கிறவரே, ஹalleluya. எல்லாரும் ஹalleluya, 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 ஹalleluya. அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். எல்லாரும் சொல்லுவாய் திறந்து, அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் ஹalleluya. வாய்கள் திறந்து முடிவுதோடு கூட அவரை உயர்த்துவோமா? உயர்த்தப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், வாழ்த்தப்படத்தக்கவர், வணங்கப்படத்தக்கவர், போற்றுதலுக்குரியவர், பெரியவர், 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 மாறாதவர், மகிமை உள்ளவர், மகிமை உள்ளவர், மரணத்திலிருந்து தூக்கி விடுகிறவர், மரண வாசலில் தூக்கி விடுகிற கர்த்தர், மரணத்தின் வாசனையை மாற்றி நமக்குள்ளே ஜீவ வாசனையை தந்த கிறிஸ்து அவர். ஹalleluya, 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 ஆமென், ஹalleluya, ஆமென், ஹalleluya. மகத்துவம் பராபரா, ஓ ஆமென், ஹalleluya, ஜெய ஜெய ஆனந்த கோத்திரா. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோமா? ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ரகமனா தனதரபல பதடரபோ. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஹalleluya, ஆமென், ஹalleluya. மகத்துவம் பராபரா, ஓ ஆமென், ஹalleluya, ஜெய ஜெய ஆனந்தமூர்த்தியா. ஹalleluya, 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 ஹalleluya. ரகமன துரபல தரகட வரதட ரபல வரகடரதோ. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெயத்தை தருகிறவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கியவர். ஹalleluya. வியாதியை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் படைத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஹalleluya. நாங்கள் துதித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஹalleluya. என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாய கொண்டு செல்லுதே. என்னை ஆகாய கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை நிலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறக்காதவர். ஓ தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறக்காதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள
பணிகின்றேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் செல்லுதே, ஆகாய கொண்டு செல்லுதே, என்னை ஆகாய கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவில் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை நிலவாடாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான உண்ணாமம் வாழ்கவென்று தொழுகின்றேன் ஐயா. பூமியிலே மண்ணான வாழ்கவென்று தொழுகின்றேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் அல்லேலூயா. ஓ என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் நிரப்பட்டு மாட்டுகிறே பாடி ஆராதிக்கிற இந்த வேலையில் தானே தேவ பிரசன்னம் நிரப்பட்டு பரிசுத்தாவியானவரே, நீங்க வராத ஆராதனை இல்லை. நீங்க இறங்கியதை நிரப்பும் பொழுதே நாங்கள் திருப்தி அடைய முடியும். ஆத்மாவை திருப்தியாக்குற மணவாளரே, துணையாளரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலையில் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அபிஷேகங்களை நிரப்பட்டு மாண்டவரே, வல்லமைகளை நிரப்பட்டு மாண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய வல்லமை இறங்கி வருவதாக ஆராதிக்கிற உங்களை கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை கனமணுகிற நாட்கள் நெருங்கி இருக்கிறது கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவாய் கனமிடப்பட்டீர்களோ, எவ்வளவாய் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அவ்வளவாய் கனமனப்படுவீர்கள். உறவுகள் மத்தியிலே, சொந்த குடும்பத்தின் மத்தியிலே எவ்வளவாய் தலை குனிந்தீர்களோ அவ்வளவாக உங்களை தலை நிமிரப்படுகிற நாட்கள் இதோ வருகிறது கர்த்தர் சொல்கிறார். என்னோடு கூட கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஓ இந்த அருமையான தொலைக்காட்சி மூலமாக எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தரை பிள்ளையே, உடைய குடும்ப அவமானங்கள், ஒரு தனிப்பட்ட அவமானங்களை கர்த்தர் மாற்றுகிறார். நீ கனம் பண்ணப்படுகிற நாட்கள் வருகிறது. நீ கனம் பண்ணப்படுகிற நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவன், ராஜாதி தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிறார். எல்லாவற்றையும் மாற்றுகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்தவர் உயர்த்தும். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஏசப்பா உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, ஜெபத்தில் கேட்கிறவரே, பலமுள்ளவரே, ஞானமுள்ளவரே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயமானவரே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எந்த துதி ஸ்தோத்திரங்களுக்கு மேலானவர். ஹல்லேலூயா. ஓ எந்த துதி ஸ்தோத்திரங்களுக்கு மேலானவர், எல்லாரிலும் பெரியவர், எல்லாருக்கும் உன்னதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கடவுளை நாளிலே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உள்ளவரே, பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட மாட்டேன். ஹல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை
ஹalleluya ஹalleluya. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. ஹalleluya 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 ஹalleluya. உயர்த்துகிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா துதி ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். என்ன பாடல் பாஸ்டர்? பாடுறேன், சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவிலே இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவிலே இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. பூரண அழகுள்ளவரை பூவிழந்தன் வாழ்க்கையரில் இது போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறோ மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ள உன்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை குந்தளிக்கின்றேன். பூரண அழகுள்ளவரை பூவிழந்தன் வாழ்க்கையர் நீரை போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறோ மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ள என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தளிக்கின்றேன். சம்பூரண அழகுள்ள என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தளிக்கின்றேன். பூரண அழகுள்ளவரே, ஓ பூவிழந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறோ மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள எந்த நன்மை மிக்க முயன்றாள். பூரண அழகுள்ளவர் பூவிழந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சோக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தாள். பூரண அழகுள்ளவரே, ஓ பூவிழந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இன்னில் போதும் பூமியில் கொள் இன்னும் ஜட மோகமே, என்னில் வந்து வேகமாக மோதி அடித்தாய். பூரண அழகுள்ளவரை பூவிழந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறோ மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வீணந்தோறும் உன்னில் உள்ள அன்பு என்னில் பொங்குவே, நேசரேனின் வேகம் வந்து என்னை சேருவே. வீணந்தோறும்
மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் கூறுவேன். இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூரிழந்த வாழ்க்கையில் நீரே போதும், வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக. ஓ ஹல்லேலூயா. உங்களை விட மாட்டாண்டவரே இயேசுவே. உங்களை வேற எதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டாண்டவரே. உங்களுக்காக எதை இழக்கலாம் ஆண்டவரே, ஆனா வேற எதுக்காக உங்களை நாங்க இழக்க மாட்டாண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 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 நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நீ பெரியவர் ஆண்டவரே, நீ உயர்ந்தவர் ஆண்டவரே, நீ சிறந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். நல்லவரே வல்லவரே, நன்றி ஐயா நாள் முழுதும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதிக்கப்படுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயில் எழுந்தாரே. இறை மகன் இயேசு எல்லாரும் வாழ்க வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க. எல்லாரும் அதிசயமானவர் வாழ்க வாழ்க, மரித்துயில் எழுந்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நாமம் மகிமைப்படுவதாக, ஒரு நாமம் மகிமைப்படுவதாக, ஒரு நாமம் உயர்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ள ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் வாழ்க 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 என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். இதயத்தின் நிறைவினால் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா.
இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் மீண்டும் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். ஆமென், 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 ஆமென். அன்பானவர்களே, பாடிட்டு ஆராதிக்கணுங்கிறது முறை இல்லை. பாடல் பாடும்போது கத்தரை ஆராதிச்சுன்னா ஆராதிக்க வேண்டியதான். அதான் ஆவியை நடத்தது. ரெண்டாவது பாட்டு போனால் அப்படியே கத்தரை ஆராதிச்சு, மறுபடியும் மூணாவது பாட்டு போனால் கத்தரை ஆராதிச்சு, பாடி பாடி கத்தரை ஆராதிக்கும். ஆமே, அல்லேலூயா. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் தேவனை பாடி ஆராதித்தோம், தேவனை உயர்த்தினோம். ஆலயங்கள் திறக்கப்படட்டும். இன்னும் அதிகமான நேரங்களை நாம் தேவனோடு கூட செலவிடுவோம். இது யூடியூப் சேனல் ஆகிருக்கிற அப்படினால் அதிக நேரங்களை நாம் எடுக்க முடிவதில்லை. எனவே இந்த நாளிலே நாம் தேவனை ஆராதித்தோம், பாடினோம். இந்த குறைவுகள் எல்லாம் தேவன் சீக்கிரத்தில் நிறைவாக்கி அதிக மணி நேரங்கள் ஆலயத்தில் அவரை துதிக்கும்படி இரக்கத்தை தேவன் கட்டளையிடுவார். இந்த நாளிலே உங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்த்தின பகுதியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். ஏன், எப்படி? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய வேதாகமத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துக்கு அவன் ஒரு முன்னோடி, ஒரு தகப்பன், விசுவாச தகப்பன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், சத்தியங்களை உணர்ந்திருக்கிறோம். அது ஏன், எப்படி என்கிற அவன் எதுக்கு ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பன், முற்பிதாக்கள் சீனியர் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிற போது வாழ்க்கையை நாம் இந்த சத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக வேத பகுதியை நாம் வாசிப்போம். ரோமர் 4 அதிகாரம் 17 முதல் 22 வரை. ரோமர் 4 அதிகாரம் 17 முதல். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினர் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானால் ஒரு சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையுடைய விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவ்வளவு விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்ற முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த வேத பகுதியை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல விசுவாசித்தான். 18 வசனம், நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்து விசுவாசித்தான். ஏன் ஆபிரகாமை விசுவாசித்தார் என்று சொல்கிறோம்? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர் விசுவாசிச்சான். அப்படின்னு அர்த்தம், இல்லாததை இருக்கிற மாதிரி விசுவாசிச்சான், இல்லாததை இருக்கிற மாதிரி விசுவாசித்தான். நம்புகிறதுக்கு ஏது, நம்புறதுக்கு 1% கூட சான்ஸே இல்லாத காரியத்தை விசுவாசித்தான். அது மாத்திரம் இல்ல, 3வது பாருங்க, தான் சரீரம் செத்து போனதையும் என்னாம விசுவாசிச்சான். பொதுவா விசுவாசத்துக்கு நம்முடைய சரீரத்துக்கு நிறைய சம்பந்தம் உண்டு. கவனிங்க, உடம்பு பலவீனமா இருக்கும் போது விசுவாசம் கொஞ்சம் அப்படியே தளரும். உடம்பு அதிகமான பாதிப்புக்குள்ளாகும் போது நாம் என்ன பண்றோம், மருந்தளிக்க ஆரம்பிக்கிறோம். என்னை எடுத்துக்க கத்தாவே. ஒரு முறை எனக்கு ஒரு ஸ்டோன் பிரச்சனை வந்த பொழுது வலி தாங்க முடியல, எடுத்துக்க காண்டவரே. அந்த வலியுடைய உச்சகட்டம் சொல்ல வைக்கிறது. சரீரம் அதிகமாய் பாதிக்கப்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் மட்டுப்படுகிறது. சரீரம் பலவீனப்படும் பொழுது ஒரு மனிதனுடைய விசுவாசமும் கொஞ்சம் ஆடி போகுங்கிறது கண்ட உண்மை. ஆனா வேதம் என்ன சொல்றது ஆபிரகாமை குறித்து? 19 வசனம், அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரம் பலவீனமா இருந்துச்சு, விசுவாசம் பலவீனமா இல்லை. அப்ப அவன் விசுவாசம் சரீரத்தை டிபெண்ட் பண்ணியே இல்லை. நம்முடைய விசுவாசம் நம்முடைய பாடியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. விசுவாசம் எப்பொழுதுமே நம்முடைய பாடியை டிபெண்ட் பண்ணக்கூடாது. உடம்பை வச்சு நம்முடைய விசுவாசம் அல்ல, நம்முடைய ஹெல்த்தை வச்சு நம்முடைய விசுவாசம் அல்ல. உடல்ல நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கீங்க, மரணம் வர மாதிரி உங்களுக்கு உணர்வு தெரியுது, என்ன சொல்லுவீங்க? நானும் தான் சொல்லுவேன், எடுத்துங்க ஆண்டவரே. ஏன் அதுல இருந்து கர்த்தர் வாழ வைக்க முடியாதா? அடுத்து பாருங்க, வயசாயிட்டு, எனக்கு 60 வயசாயிட்டு போதும்,
இனிமே நான் இருந்தா என்ன போனா யாருக்கு பிரயோஜனம்? கர்த்தர் எடுத்துக்க. ஏன் 70 வயசுல நீங்க பிரயோஜனமா வாழ முடியாதா? இதை கேட்டுக்கொடுக்கிற கர்த்தர் பிள்ளை, உங்களுக்கு 55 வயசு, 60 வயசு, 65 வயசு, 70 வயசு ஆனா பிரயோஜனம் இல்லைன்னு யார் சொன்னா? நீ நிர்வாணி என்று உங்களுக்கு அறிவித்தவன் யார்? நீங்க 90 வயசா இருந்தாலும் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, தேவ ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, அநேக உங்களை மாதிரி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அந்த எண்ணத்தை எடுத்து கொடுங்க. முதல்ல ஆபிரகாம் விசுவாசம் அதுதான். சரீரம் செத்து போச்சு நான் நினைக்கவே இல்லை. சரீரம் செத்து போச்சு, வயசாயிடுச்சுல சொல்லாதீங்க. உங்களுக்கு வயசே ஆகல. 58 வயசுல ரிட்டையர் நினைக்கிறீங்களா? உலகம் தான் உங்களுக்கு ரிட்டையர்னு சொல்லியிருக்கு, ஓய்வு கொடுத்துருக்கு. பரலோகம் ஓய்வு கொடுக்கல. 100 வயசு சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். நீங்க ரிட்டையர் ஆனா என்னங்க? இனிமேதான் உங்களுக்கு வாலிபம். காலையில வாக்கிங் போங்க, கேரம் போர்டு விளையாடுங்க, கார்ட்ஸ் விளையாடுங்க, ஜாக்கிங் போங்க, ரன்னிங் போங்க, டிஸ்கவரி பாருங்க, இன்னும் உங்களுக்கு போர் அடிச்சா கார்ட்டூன் பாருங்க, காலையில பைபிள் படிக்க ஜெபம் பண்ணுங்க. ரிட்டையர் ஆகிட்டா என்ன? சர்ச்சுக்கு போங்க, சர்ச்சை சுத்தம் பண்ணுங்க. ரிட்டையர் ஆகிட்டா வீட்டுக்குள்ளே முடங்கணும் யார் சொன்னா? ரிட்டையர் ஆகி வீட்டுக்குள்ளே முடங்கினாதான் கோபமும் சண்டையும் சரியா வரும். ரிட்டையர் ஆகிட்டீங்களா? நீங்க ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னா இப்பதான் நீங்க ஜாலி, ஒரு வாலிப பையனோட சந்தோஷமா இருக்க முடியும். சபைக்கு போங்க, சபையில போய் சபையை சுத்தம் பண்ணி கூட்டி பாய போட்டு சேர் போட்டு ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் பைபிள் படிங்க, கர்த்தரை பாடி ஆராதிங்க. லைப்ரரி போங்க, பேப்பர் படிங்க, நல்ல புக்ஸ் எடுத்து படிங்க, பைபிளை படிங்க, நிறைய செய்திகளை கேளுங்க, வீட்டில் ஹெல்ப் பண்ணுங்க, துணியை நீங்களே அயன் பண்ணுங்க. வயசு ரிட்டையர்ட் ஆகிட்டா என்ன? ரிட்டையர்ட் ஆகிட்டுனா கிழவன் யார் சொன்னா? உலகம் சொல்லுது, வேதம் அப்படி சொல்லவே இல்லை. வயசு கூட கூட உங்க மகிமை கூடும், வேதம் அப்படிதான் சொல்லுது. நீங்க கர்த்தருடைய பிள்ளை. ரிட்டையர்ட் அப்படிங்கிறது உலகத்துக்கு தான், உங்களுக்கு இல்லை. தேவனை விசுவாசிங்க. உங்க விசுவாசத்தை தயவு செய்து மாத்துங்க. உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு? கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். சுகர் வந்து, பிரஷர் வந்து, என்ன கேன்சரே கூட இருக்கட்டும், டோன்ட் கேர், கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். சென்னையில ஒரு மிகப்பெரிய ஊழியர் 2 கிட்னி இல்லாம 20 வருஷம் வாழ்ந்தார். தேவனால் உங்களை வாழ வைக்க முடியும். உங்க சரீரத்தை பார்த்து விசுவாசத்தை முடிவு பண்ணாதீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தான் தெரிஞ்சு செத்து போனது என்ன இருந்தான், ஆகையால் தான் விசுவாசத்துக்கு தகப்பன். நீங்களும் உங்க சரீரம் செத்து போயிட்டு நினைக்காதீங்க. சகோதரிகளே, அதிகமான பலவீனம் நிறைய பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை. நிறைய பெண்களுக்கு பாருங்க, மன உளைச்சல், குடும்பத்தினால ஏற்படுற மன உளைச்சல். தூக்கி ஓரம் கேட்டுங்க. யார் உங்களுக்கு சொன்னது பலவீனம்? கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்க சரீரத்தில் 1008 பிரச்சனை இருக்கலாம் சகோதரி, அதை நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறத பாருங்க. கடல்ல நடக்கிறான் பேதுரு, காத்து அடிக்கிறது உண்மைதான், இருட்டா இருக்கிறது உண்மைதான். ஆனா தேவன் அங்க இருக்கிறார்கள் சத்தியம். ஏன் அதை பார்க்க மாட்டீங்க? உங்க சரீரம் பலவீனம் நீங்க சொல்றீங்க. அந்த சரீரத்தை பார்த்தா ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னுடைய ஆலயம், என்னுடைய மனவாட்டி, என் புறா உத்தமன். உங்களை பார்த்தா சொன்னாரு. அவருக்கு மாம்ச கண்ணுக்கு தெரியாது, உங்க ஆவியின் மனுஷி தான் தெரியும். உலகத்துக்கு தான் மாம்சம் தெரியும், ஆவி தெரியாது. அதனால நீங்க உங்க சரீரத்தை உலகம் பார்க்கிற மாதிரி பார்க்காதீங்க, ஆபிரகாம் பார்த்த மாதிரி பாருங்க. அந்த செத்து போனது என்ன வசனத்தை பாருங்க. ரோமர் 4:19. அவருடைய விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவர் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராருடைய கர்ப்பம் செத்து போனது என்னது இருந்தான், அதை பத்தி நினைக்கவே இல்லை. தேசத்தை நினைக்காதீங்க. உங்க சரீரம் எவ்வளவு செத்து போயிருந்தாலும் தேவன் உங்களுக்குள்ள இருக்க, அதை பாருங்க. சரீரம் செத்து போனதை பாக்குறீங்கல்ல, அதே சரீரத்துல ஆண்டவர் தேவனுடைய ஆலயம், நீங்க என்னுடைய பிள்ளைங்கிறாரு. அதே சரீரத்துல இயேசு தமது ரத்தத்தால் கழுவி இருக்கிறார், பரிசுத்தமாக இங்கே வாசம் பண்ணுகிறார். எத்தனை முறை அந்த சரீரத்துக்குள்ளேருந்து ஸ்தோத்திரம் அல்லேலூயா வந்திருக்கு. உள்ள அந்த வாசம் இருக்குல்ல, நீ கெட்டு போக மாட்டீங்க, பலவீனமாக மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய விசுவாசத்தை உங்க சரீரத்துக்கு மேல பச்சு வைக்காதீங்க. சரீரம் செத்து போகும் இனத்தை உங்களாலே கர்த்தர் வானத்தை வச்சது சந்ததியை பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறோம். இதே விதம் உங்க சரீரத்தை பார்த்து உங்க விசுவாசத்தின் அளவை நீங்க குறைச்சு கூட்டாதீங்க. உங்க சரீரம் செத்தே போயிருந்தாலும் திரும்ப உயிர்ப்பிக்க தேவனால் முடியும். அந்த செத்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை தான் உங்களுக்குள்ளே இருக்குது. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். அதனால வயசாயிடுச்சு,
ரிட்டையர்ட் ஆகிட்டேன், சரீரம் பலவீனமாயிடுச்சு, எனக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்கு, எனக்கு நெஞ்சு வலி இருக்கு, எனக்கு ஓட்ட உள்ள அடைச்சிருக்குது, ஹார்ட் அட்டாக், அதெல்லாம் சொல்லாதீங்க. அதுக்குள்ளதான் ஆண்டவர் இருக்கிறாரு. புயலுக்கு நடுவில் இயேசு நின்னாரு. கடல் கொந்தளிச்சு கப்பல் ஆடிட்டு படகு ஆடிட்டு போதான இயேசு வந்தாரு, நின்னாரு. அதை பாருங்க. நீங்க பேரு மாதிரி காத்த பாக்குறீங்க, கத்தரை பாருங்க. உங்கள் விசுவாசத்தை நீங்க எழுப்பி விடுங்க. நீங்க உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற ஆண்டவரை பாருங்க. உங்களுடைய கஷ்டங்களை பார்க்காதீங்க, தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை பாருங்க. இந்த காலங்களில ஆபிரகாமை போல நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் தட்டி எழுப்பி கட்டிக்கொள்ளுங்கள். அவன் விசுவாசம் தகப்பனான். நீங்களும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் விசுவாசம் தகப்பன்மார்களாய் மாறுங்கள். நான் சொன்ன இல்லாதவைகளை இருக்கிறது போல விசுவாசித்தான் ஆபிரகாம். எப்படி பாச சொல்றீங்க? நம்பர் 1, முகவரியே இல்லாத போது தேசத்தை விசுவாசித்தான். நம்பர் 1 கவனிங்க, அட்ரஸே இல்லை, ஆனா தேசத்தை விசுவாசித்தான். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். அட்ரஸே இல்லைங்க, ஆனா ஒரு நாட்டையே தருவார் கர்த்தரை விசுவாசிச்சான். அட்ரஸே இல்லை. கவனிங்க, படிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 6-7. கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனுடைய கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதர குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சமுதித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். கானானுக்குள்ள வந்துட்டாங்க, ஆனா எங்க கால் வைக்கிறது பாருங்க. 6ஆம் வசனம், ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து, அட்ரஸே இல்லை. 6ஆம் வசனத்தை பாருங்க, 12:6. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் தேசத்தில் குடியிருந்தார்கள். 7ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கானானுக்கு போனாரு, வந்துட்டான். கவனிங்க, கானானுக்கு போ, அட்ரஸ் கொடுக்கல. அது எப்படிங்க? அட்ரஸே இல்லாத ஊர்ல தேசத்தை விசுவாசித்தான். அவனுக்கு அட்ரஸே இல்லை. அட்ரஸே இல்லாத போது என்ன ராஜாவா நாட்டுக்கு கத்த மாத்த வச்சுனா எப்படி இருக்கும்? உங்களை ஒரு ஊருக்கு அனுப்புறோம் போங்க அப்படின்னு, எங்க போகணும் கேட்பீங்கல்ல, அட்ரஸ் கேட்பீங்கல்ல. அட்ரஸே இல்லாம ஒரு மனிதனுக்கு, அவனுக்கு அட்ரஸே கிடையாது, ஆனா அந்த தேசத்தை தருவேன்னார், அந்த நாட்டையே தருவேன்னார். அதான் ஆபிரகாம். தனக்கு ஒரு அட்ரஸ் இல்லை, ஆனா நாட்டை விசுவாசித்தான். இந்த கால வேளையில் நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அட்ரஸே இல்லையா? நான் எந்த அட்ரஸ் போடுறதுன்னு தெரியல பாஸ்டர், எனக்கு பேன் கார்டும் கிடையாது, ரேஷன் கார்டும் கிடையாது, ஆதார் கார்டும் கிடையாது, நான் அட்ரஸே இல்லாம இருக்கிறேன். கர்த்தருடைய நிலை நிறுத்துவார். விசுவாசிங்க. ரேஷன் கார்டு கூட இல்லைன்னு சொல்றீங்களே, கர்த்தர் 100 கோடிக்கு சொந்தக்காரனை மாற்ற முடியும், 1000 கோடி சொந்தக்காரனை மாற்ற முடியும். ஆபிரகாம் அட்ரஸே இல்லாத பொழுது தேசத்தை விசுவாசித்தான். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவன். வசனத்தை படிச்சு பாருங்க, 12:6. அவன் சுற்றி தீர்ந்தாங்க, போய் எங்க இருக்கிறதுனே தெரியல, ஒரு மேடான இடத்தை பார்த்து உட்காந்துட்டான் குழாத்தை போட்டு. அட்ரஸே இல்லை, அந்த தேசத்தை தேவன் தருவார் என்று விசுவாசித்தான். இந்த காலவேளையில் அட்ரஸ் இல்லாம இருக்கீங்களா? எனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனே இல்ல பாஸ்டர், நான் என்ன சொல்லுவேன்? எனக்குன்னு அட்ரஸ் ஒண்ணுமே இல்லை. சொந்த கிராமத்தையே கத்த தருவார், ஏக்கர் கணக்கில் கத்த தருவார். என் வீடே நல்லா இல்லை பாஸ்டர், நான் இது வரைக்கும் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இருக்க முடியல, அலைஞ்சு தெரியல. நிலையில்லாத வாழ்க்கை, நிலைத்திருக்கிற வாழ்க்கையை கத்த தருவார். வேலை மாத்தி மாத்தி செய்கிறேன், வீடு மாத்திக்கிட்டே இருக்கிறேன், நல்ல வீடு இல்லை, ஒரு சொந்த வீடு இருந்தா போதுமா என்று கத்த தருவார். விசுவாசிகள். அட்ரஸே இல்லாத ஆபிரகாம் தேசத்தை விசுவாசித்தான். நீங்களும் அட்ரஸே இல்லாம இருக்கீங்களா? கதவுல அட்ரஸ் தருவார். ஜான்ஜபராஜ் பாடல்ல முகவரி இல்லாம பணமும் இல்லாம இருந்த, ஆமா, கையில காசு இல்ல, அந்த பாட்டு அற்புதமான பாட்டு இருக்குல்ல, முகவரி இல்லாம, அற்புதமான பாட்டு. உனக்கு முகவரி இல்லாம இருக்கலாம், நீ யாருன்னே தெரியாம இருக்கலாம்,
தேவன் நீங்க யாருன்னு அடையாளப்படுத்துவார். அதுதான் விசுவாசம். ஆபிரகாம் பார்த்தீங்களா, நீங்களும் அப்படி விசுவாசிங்கள். ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு சொந்த வீடு இடம் நிலம் ஒண்ணும் இல்லை பாஸ்டர், ஆனா இந்த ஒரு வீட்டுதான் பாஸ்டர், இதுக்கு டிவி கட்டியே எனக்கு முடியல பாஸ்டர், இந்த ஒரு வீட்டுக்கு டிவி கட்டுறதே வாழ்க்கையில பாதி சம்பாத்தியம் போயிட்டு, அது நீங்க சம்பாதிக்கிற டிவி போட்டு வாங்கினா கட்டிட்டு இருக்கீங்க. கத்தனை கேட்டீங்களா? எப்படி பாஸ்டர்? நிறைய பேருக்கு என்னன்னா, நான் சம்பாதிக்கிறேன் வீடு வாங்கிடலாம், அதனால தான் நீ கஷ்டப்பட்டு டிவி கட்டிட்டு இருக்கிற. நீ சம்பாதிக்கிறப்ப வீட்டை கத்தட்ட கேள்வி எப்படி தருவார். அதுதான் விசுவாசம். நிறைய பேருக்கு என்னன்னா, நம்மளுடைய சம்பளத்துக்கு உட்பட்டு தான் கத்தர் கிரியை செய்வார். நான் சம்பாதிக்கிறேன், மனைவி சம்பாதிக்கிறேன், பிள்ளை சம்பாதிக்குது, இதை வச்சு ஒரு பிளான். ஹலோ, சம்பளத்தை வச்சு பிளான் போடாதீங்க. அதனால நம்ம பணத்துக்கு கஷ்டப்படுறோம், பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதை மீறி கத்தர் தருவார். எப்படி பாஸ்டர் தருவார்? அது உங்க அறிவு. எப்படி தருவார்? அது உங்க அறிவு. தேவனால் எதையும் செய்ய முடியும். அவர் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறவர். உங்க அறிவுக்கு குப்பையில கொடுங்க. அதான் சொன்ன, விசுவாசத்துக்கு விரோதியே உங்க அறிவு தான். என் சம்பள பணம் இவ்வளவு, பிள்ளை சம்பளம் இவ்வளவு, இதை வச்சு நீ வீடு வாங்குறீங்களா? அதான் கஷ்டப்படுறீங்க. ஆண்டுட்டு வீடு கேட்டீங்களா? எனக்கு எந்த பணமும் எனக்கு வீடு வேணும். இப்ப கேளுங்க, இந்த வீடு கட்ட முடியலப்பா, சடால அடைச்சி கொடுங்க. கத்தட்ட கேளுங்க. நன்றாக கவனியுங்கள். மதுரையில் ஒரு பெரிய ஊழியர் இருந்தார், அவர் இறந்துட்டார். அவர் கத்தட்ட கார் கேட்டாரா? சொல்ல, நான் கடன் வாங்க மாட்டாண்டவரே, டிவி போட மாட்டாண்டவரே, இந்த கார் வேணும் அப்படி சொல்லி கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தாரா. இவர் ஜெபிச்சுட்டு அந்த பணத்தை வச்சு, கொஞ்சோண்டு பணத்தை வச்சு கத்தர் சொன்னாரா, இந்த பணத்தை வச்சுட்டு போ ஷோரூமுக்கு. அதே போல அந்த குறிப்பிட்ட தொகை எடுத்துக்கொண்டு அவர் ஷோரூமுக்கு போனார். கவனிங்க, அவர் ஷோரூம் போன உடனே அந்த குறிப்பிட்ட காரை விசாரித்து இருக்கிறார். இவ்வளவு ரூபா வரும் சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவர் கேட்டிருக்கிறாரு, என்கிட்ட இவ்வளவு ரூபா தான் இருக்கு, தருவீங்களா அப்படின்னோடனே அந்த ஷோரூம் மேனேஜர் சிரிச்சுட்டாங்க. என்ன சார் பார்க்க டீசெண்டா இருக்கீங்க, பைத்திய மாதிரி பேசுறீங்க. மதுரையில் நடந்த சம்பவம். அந்த ஊழியரை நான் நன்கு அறிவேன், அவர் இப்பொழுது கத்தருக்கு மறைத்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷோரூமுடைய ஓனர் வந்திருக்கிறார். என்ன நடக்குதுங்க சார்? ஒரு பாருங்க, தோண்டு பணத்தை வச்சுக்கிட்டு இந்த காரை கேட்கிறாரு அப்படி சொன்ன உடனே அது மேலே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு உள்ள போயிருக்கிறார். உள்ள போயிட்டு சிறு நேரம் கழிச்சு, சரி இருக்க பணத்தை கட்டுங்க, அவர் கார் கொடுத்துருங்க. இவருக்கு பயங்கர ஆச்சரியம். என்னன்னு பார்த்தா, அவர்கள் அந்த இவர் கேட்ட கார் ஒன்று கரெக்டாக விற்காம ஷோரூம்ல இருந்திருக்கு. அந்த இதில் இத்தனை கார் எடுத்தா இவ்வளோ டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்கு, அத்தனை கார் அவங்க வித்துட்டாங்க. ஸோ இந்த கார் டிஸ்கவுண்ட்ல கொடுக்க முடியும். இந்த கையில் இந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கார் எடுத்துட்டு வந்தார். அந்த 5 பேர் உட்காந்து போகக்கூடிய கார் எடுத்துட்டு வந்தார். நான் ஆச்சரியப்பட்டேன். என்ன விசுவாசம் ஐயா! உங்க சம்பள கணக்கு நிறுத்து முதல்ல. நிறைய பேருடைய விசுவாசத்துக்கு எதிராக நீங்க உங்களோட வருமானத்தை கணக்கு பண்றீங்க. உங்க வருமானத்தை கணக்கு பண்ணி கத்தர் கிரியை செய்யல. பூமியும் அதன் நிறைவு கத்தருடையது, வெள்ளியும் பொண்ணும் கத்தருடையது. உங்க வருமானத்தை நீங்க டிபெண்ட் பண்ணி அதை நீங்க கணக்கு போட்டு விசுவாசத்தை நீங்க முடிவு பண்ணாதீங்க, விசுவாசிக்காதீங்க. உங்க இன்கம் வச்சு விசுவாசிக்காதீங்க. உங்க விசுவாசத்தை உங்க இன்கம் மேல நிறுத்தாதீங்க. உங்க விசுவாசத்தை தேவனது வல்லமை மேல நிறுத்துங்க. புரியுதா? உங்க விசுவாசம் எங்க நிறுத்தணும்? உங்க வருமானத்தை. அதான் பிரச்சனை. உங்க வருமானத்தை வச்சு பிளான் போட்டு வீடு வாங்குறீங்களே, அதான் பிரச்சனை. பாதி பேர் டிவுக்கே போகுது. பத்தரை கத்த சொந்த வீடு, இன்னொரு வீடு தருவார். கேட்ட கேளுங்க. அதே ஊழியர் கவனிங்க, அதே ஊழியர் இன்னொரு பெரிய காரை மாத்தினார். அப்படி மாற்றும் போது ஆண்டவர்கிட்ட சொன்னாரா, நீ ஷோரூம் போகிற வரும், அமெரிக்காவில் ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருக்கிறான், உன்னை தேடி போடு. இவருடைய செய்தியை கேட்டு நல்லா இருந்த ஒரு கதையுடைய மனிதர் அமெரிக்காவில் செட்டில் முடிச்சுட்டு இந்தியாவில் செட்டில் ஆகிறார். இவர் ஷோரூமோட உட்காந்துருக்காரு. இவர் தேடி அங்கே வந்து பணத்தை கட்டி கார் எடுத்து கொடுத்துருக்காரு. இப்படி பல அற்புதங்களை அவர் சொல்லியிருக்கிறார். நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்றேன், உங்க வருமானத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. அதற்கு அப்பாற்பட்டு தேவன் கிரியை செய்ய முடியும். இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற அந்த விசுவாசம். அட்ரஸே இல்லை, தேசத்தை விசுவாசித்தான். உங்களுக்கு அட்ரஸே இல்லையா? தேவன் உங்களை நிலைப்படுத்துவார். எபிரேயர் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர்ல 11, எபிரேயர் 11 கவனிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகவிடும் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து, ஃபர்ஸ்ட் பரதேசி பேர் தான் இருந்தான். அந்த வாக்குத்தத்திற்கு சுதந்திர ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். நல்லா கவனிங்க.
கானான் தேசத்துல பரதேசியா சுத்தி தெரிஞ்சான, அட்ரஸே இல்லை. தேவன் அதை தந்தார். இந்த கால வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நான் ஒரு இடத்துல நிலையா இருக்கணும், என் வாழ்க்கை நிலைப்படணும், என் பிசினஸ் ஸ்ட்ராங் ஆகணும். எந்த பிசினஸ் பண்றதுனே தெரியல, எந்த வேலைக்கு போறதுனே தெரியல, அடுத்த என்ன பண்ண போறது தெரியல, அட்ரஸே இல்லை. தேவன் உங்களை நிலைநிறுத்தி இந்த வருஷத்துக்குள்ள, நான் தேவ மனுஷன் சொல்லி இந்த டிசம்பருக்குள்ள ஒரு சொந்த நிரந்தரமான தொழில், நிரந்தரமான அட்ரஸ் வீடு, நிரந்தரமான வேலையை, நிரந்தரமான எதிர்காலத்தை தேவன் தருவார். திரும்ப சொல்றேன், அட்ரஸ் இல்லாத ஊருக்கு விசுவாசத்தோடு போய் அந்த நாட்டையே சுதந்திரத்துக் கொண்டான். இரண்டாவது என்ன, படைகளே இல்லாத போது வெற்றியை விசுவாசித்தான். சொல்லுங்க, படைகளே இல்லாத போது வெற்றியை விசுவாசித்தான். எப்படி? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14-16 படிச்சு பாருங்க. லோத்து பிரிஞ்சு போயிடறான் இல்லையா? பிரிஞ்சு போய் அவன் சோதோம் கொமோராவுக்கு நேரா கூடாரம் போட்டான். இந்த சோதோம் கொமோரா ராஜாவுக்கு இன்னொரு ராஜாவுக்கு சண்டை வந்துருச்சு, புரியுதுங்களா? அப்ப இந்த சோதோம் கொமோரா ராஜாவோட 5 பேர் சேர்ந்துக்கிறாங்க. அவனுடைய எதிரி 4 ராஜாக்கள். இந்த 4 ராஜாவுக்கும் 5 ராஜாவுக்கும் சண்டை வருது. இந்த 5 ராஜாக்கள் தோத்துறாங்க. அந்த 4 ராஜாக்கள் வந்து சோதோம் கொமோரா அடிச்சு லோத்துவையும் கொண்டு போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றாங்க தெரியுங்களா? ஆபிரகாம், நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14-16 படிச்சு பாருங்க. 4 ராஜாக்கள் சண்டை போட்டு 5 ராஜாவை ஜெயிச்சிட்டாங்க. நல்லா கிடையாது, 4 ராஜாக்கள் சண்டை போட்டு 5 ராஜாவை தோற்கடிச்சிருக்கிறாங்க. 5 ராஜாக்களை தோற்கடித்த 4 ராஜாக்கள். அந்த 4 ராஜாக்களை துரத்திக்கிட்டு போறான் ஆபிரகாம். எத்தனை பேர் வச்சு தெரியுமா? கேட்டா சிரிப்பீங்க. நீங்க படிச்சு பாருங்க, 318 பேரா. எத்தனை பேரு? 318 பேர். என்னங்க இது? விசுவாசம் ரைட்டு தான், அதுக்கு இவ்வளவு கண்மூடித்தனமான முரட்டுத்தனமான விசுவாசமா? நான் படிக்கிறேன், கவனிங்க. ஆதியாகமம் 14:14. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவராகிய 318 பேர். ஏங்க, 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் அடிச்சிருக்கான். அப்பெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான படை, மிலிட்டரி இருக்கும். அந்த 4 ராஜாக்களை சண்டை போறதுக்கு 318 பேரை கொண்டு போறான். ஒரு ராஜாட்ட 1000 பேர் தான் வச்சுப்போம். சும்மா ஒரு அப்ராக்சிமேட் ஒரு ராஜாட்ட 1000 பேர் தான் வச்சுப்போம். அப்ப 4 ராஜாக்கள் 4000 பேர். கணக்கு பண்ணி பாருங்க, சிம்பிள் கணக்கு தான். நான் சொல்றது ஜாஸ்தியா தான் இருந்திருக்கும். நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா போடுறோம். ஒரு ராஜா கிட்ட 1000 பேர், 4 ராஜா கிட்ட 4000 பேர், அப்படி கணக்கு வச்சுக்கலாம். ஏங்க அது கூட வேண்டாங்க, ஜாஸ்தியா தெரியுது. ஒரு ராஜா கிட்ட 500 பேர் வச்சுப்போம். 4 ராஜா கிட்ட எவ்வளவு வச்சுக்கலாம்? ஒரு 2000 பேர் வச்சுக்கலாம். இந்த 2000 பேர் அடிக்கிறதுக்கு 312 பேரை கூட்டு போறான். யோசனை பண்ணி பாருங்க. இந்த 2000 பேர் நம்ம கணக்கு படி சும்மா வச்சுக்கிட்டாலும் ஏற்கனவே 5 ராஜாக்களை தோசம் பண்ணிருக்காங்க அடிச்சு. அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மிலிட்டரி. அந்த கூட்டத்தை அடிக்கிறதுக்கு வெறும் 312 பேர் கூட்டு போறான். நான் சொல்லட்டுமா, அது ஒரு படை இல்லை, அது சின்ன பட்டாளம். அந்த அளவுக்கு படைபலம் இல்லை. படையே இல்லாத பொழுது அந்த 4 ராஜாக்களை ஜெயிப்பங்கிற விசுவாசத்தை போன, எந்த நம்பிக்கையில போனா? நீங்க நல்லா, நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. 5 ராஜாக்களை பினிஷ் பண்ணிட்டாங்க இந்த 4 பேரும். இந்த 4 ராஜாக்கள் அடிக்கிறதுக்கு 300 பேரை கூட்டு போறான், 318 பேரை. இது என்ன? எதை நம்பி போனா? கர்த்தரை நம்பி போனா. படையே இல்லை, ஆனா படைகளை ஜெயிக்கிறதுக்கு போனா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எண்ணிக்கையை வச்சு விசுவாசத்தை முடிவு பண்ணாதீங்க. நான் ஒரு ஆளா இருக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன். நீங்க தனியா இல்லை, உங்க பேர் ஒரு கூட்டமே இருக்குது. நீங்க உலகத்தான் சொல்றேன் நான் தனியாள் இல்லைன்னு. பரலோகத்தை வச்சிருக்கேன், நாம சொல்லக்கூடாது தனியாள் இல்லைன்னு. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17-18 படிச்சு பாருங்க. அங்க எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வருது, ராணுவ கூட்டம். அவன் மலை மேல தங்கி இருக்கிறான். காலையில அவன் வேலைக்காரன் வெளியில வர்றான் 5 மணிக்கு. வெளில வந்து பார்த்தா சுத்தி மிலிட்டரி நின்றுட்டு இருக்கு. ஐயோ ஆண்டவனே, நம்மளை கொலை பண்ண போறாங்க. என்னடா ஒரு கூட்டமா ராணுவமா வந்திருக்கிறாங்க. எடா போடா, அவனோட இருக்கிற பார்ட்டு நம்ம இருக்கிறவர்கள் அதிகம். எப்படி சொல்றீங்க ஆண்டவர்? ஆண்டவர் கண்ணை திறக்க எலிசா ஜெபம் பண்றான். எலிசாவுடைய வேலைக்காரன் கண்களை கர்த்தர் திறக்கிறார். அந்த மலை முழுவதும் அக்கினி ரதங்கள் குதிரைகளால் ஏஞ்சல்ஸ் நின்றுட்டு இருக்கிறாங்க. கீழே மாம்ச குதிரை, மாம்ச வீரர்கள், இங்க சுத்தி அக்கினி ஏஞ்சல்ஸ். இது வந்து எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு தெரியும், ஆனா எலிசாவுக்கு தெரிஞ்சது. எலிசா தனியாக நினைச்சிட்டு இருந்தான். இல்ல, அவனை சுத்தி ஆவியின் மண்டலத்தில் ஆயிரக்கணக்கான ஏஞ்சல்ஸ் நிற்கிறாங்க. உங்களையும் சொல்ற, நீ தனியாலும் நினைக்காதீங்க. எனக்குன்னு யாரும் இல்லை.
கூட பிறந்தவங்க இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, சொத்து சுகம் இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. எல்லாரும் கைவிட்டாதான் கர்த்தரோட தேடி வருவார். எல்லாரும் கைவிட்ட வச்சு தான் கர்த்தரோட தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதுக்கு பாஸ்டர் எல்லாரும் என்னை கைவிட்டாங்க? கைவிடப்பட்ட அநேகரை நீங்க தூக்கி நிறுத்ததான். எங்களுக்கு யாருமே இல்லை பாஸ்டர், எல்லாத்துக்கும் நானே கஷ்டப்படுறேன். பால் வாங்கலோட நான் தான் பாஸ்டர் போகணும், எல்லாத்துக்கும் நானே தான் போகணும். நீ ராஜாவா ராஜாத்தி ஆக போற, அதுதான் எல்லாத்துக்கும் நான் போறேன். ஆகவே அப்படிதான், எல்லாத்துக்கும் அவன் தான் போனான். அவனுக்கு யாருமே இல்லை. சும்மா ஒரு 300 பேர் பண்ணிட்டு 4 ராஜாக்களை சண்டைக்கு போறான். படையே இல்லாத மன்னவன். புரியுதா உங்களுக்கு? பழைய பாட்டு கொடுவாங்க, படையே இல்லாத மன்னவனாம். படையே இல்லை, ஆனா 4 ராஜா. எப்படி? ஆனா விசுவாசம். ஆபிரகாம் ஏன் விசுவாசம் தாப்புன்னு தெரியுதா? படையே இல்லைங்க, ஆனா படைகள் இருக்க ராஜாக்களை இருந்துட்டு போறான். 318 பேரை போய் பவுஞ்சிகளாய் புரிந்து அடிச்சு துரத்து ஜெயிச்சிட்டாங்க. 5 ராஜாக்களை ஜெயிச்ச 4 ராஜாக்களை பறக்க விட்டு தெரிக்க விட்டான் ஆபிரகாம். அது எதனால? விசுவாசத்தினால. விசுவாசம் எண்ணிக்கையை பார்க்காது. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு யாருமே இல்லை. நல்ல கவனிங்க. ஆபிரகாம் விசுவாசத்துக்கு எனக்கு கணக்கு தெரியாது. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, விசுவாசத்துக்கு கணக்கு தெரியாது. விசுவாசத்துக்கு கண்ணும் தெரியாது, கணக்கும் தெரியாது. கோலியாத்தை பாருங்க, 9 அடி உயரம். தாவீது அதிகபட்சம் 5 அடி தான் இருந்திருப்பான், கொஞ்சம் குள்ளம். உயரத்தை கணக்கு பண்ணல. விசுவாசத்துக்கு மேக்ஸ் தெரியாது. எனக்கு நல்ல மேக்ஸ் வருமே, ஆனா விசுவாசம் வரமாட்டேங்குது. புரியுதா? எனக்கு நல்லா மேக்ஸ் வரும் பாஸ்டர், கரெக்டா கணக்கு பண்ணுவோம் பணத்தை எல்லாம், அதனால்தான் விசுவாசம் வர மாட்டேங்குது. ஹலோ, அதனால்தான் விசுவாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி கர்த்தரோட வருகைக்குள்ள கொண்டு போறாரு. ஏன் பண பிரச்சனைகளை கர்த்தர் கொண்டு போறான்னு தெரியுதா? பணம் இருந்தா விசுவாசம் வர்றதில்லை. அதனால விசுவாசம் வந்த பிற்பாடு பணத்தை தர்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? பணத்தை கொடுங்க ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். பணம் வந்தா நீ கணக்கு போட ஆரம்பிச்சிடும் தம்பி, விசுவாசத்தை பண்ண மாட்டேன். அதுக்குத்தான் தொடர்ச்சி பணம் இல்லாம ஆக்கிட்டு நெருக்கடி கொடுத்துட்டு பணத்தை தொடச்சிட்டு விசுவாசத்தை கொடுத்து, விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் தேவன் எல்லாத்தையும் தருகிறார். புரியுதா உங்களுக்கு? விசுவாசத்துக்கு கணக்கு தெரியாது. எழுதி வீட்டில் ஒட்டிக்கோங்க. ஃபெய்த்துக்கு மேத்தமேட்டிக்ஸ் தெரியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபெய்த்துக்கு என்ன தெரியாது? மேத்தமேட்டிக்ஸ் தெரியாது. நமக்கு மேக்ஸ் நல்லா தெரியும், அதுதான் விசுவாசம் வரமாட்டேங்குது. ஸோ உங்க மேக்ஸ் நாலேஜை ஓரம் கட்டுங்க, ஃபெய்த் நாலேஜால நிரம்புங்க, பணம் தன்னால வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, மூன்றாவதாக, முதலாவது சொன்ன முகவரியே இல்லை, தேசத்தை விசுவாசித்தான். 2வது சொன்ன படைகளே இல்லை, வெற்றியை விசுவாசித்தான், ராஜாக்களை ஜெயிச்சான். 3வது மனைவியே இல்லை, ஆனா காத்திருந்து விசுவாசித்தான். என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-2 நீங்க படிச்சு பாருங்க. அபிமெலேக் ராஜா, பெலிஸ்திய ராஜா இவனை அழைச்சிட்டு போயிடுறான். யாரு? 90 வயசு சாரான கொண்டு போயிடுறான். கொண்டு போயிடுறான். வேற ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், 8 மாசம் அபிமெலேக் வீட்டில் இருந்தான். யாரு? சாரன். அந்த 8 மாசம் கவனிங்க, அவன் நாங்கள் ஊழியர்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாஸ் சொன்னாரு, அவன் எப்படி தூங்கி இருப்பான், அவன் தூக்கம் வந்திருக்குமா, நிம்மதியா தூங்கி இருப்பானா. மனைவி கடத்தப்பட்டு விட்டாள், ராஜா எடுத்து பேச முடியாது, கொண்டு போயிட்டான். இவனும் ஜகோதரன் சொல்லிட்டா கொண்டு போயிட்டான். 8 மாசம் எப்படி தூங்கி இருப்பான்? நான் கேட்டேன் அந்த பாஸ்டர், 8 மாசம் தூங்கினது விடுங்க பாஸ்டர், அவன் கூட வேலைக்காரங்க பொண்டாட்டியை விட்டுட்டு இவங்களா பக்கத்துல அவன் இருக்கிறான், ஒரு ஆம்பளையாவன், எப்படி அவன் ஜனங்க மூஞ்ச பார்த்திருப்பான். அவமானம் அசிங்கம், குடும்பத்துல அவமானம் அசிங்கமா இருக்கா, கர்த்தரை மாற்றுவார். காத்திருங்க. ஆபிரகாம் குடும்பத்துல அசிங்கம் அவமானம், வெளியில தலை காட்ட முடியல, பொண்டாட்டி தூக்கி போயிட்டாங்க. விசுவாசம் விசுவாசம்னா, ஏசுன்னா குடும்பம் அப்படி இருக்கு உலகம் சொல்லும். ஏசுன்னு போன, ஏசப்பா ஏசப்பான்னு ஜெபம் பண்ண, உன் குடும்பம் எப்படி இருக்கு, உன் பிள்ளைங்க எப்படி இருக்கு, உன் புருஷன் குடிக்கிறான் திருந்தல, உன் பிள்ளைங்க நல்லா இல்லை, ஒழுங்கான துணி இருக்கா, உலகம் சொல்லும். காத்திருங்க காத்திருங்க, கர்த்தர் எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பார். சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மோசே சொல்லியிருக்கிறான். மோசேயின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கான், சங்கீதம் 90:15 நினைக்கிறேன், நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உன் குடும்பத்துல பயங்கர அசிங்கங்களும் அவமானங்களும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை ஒரே அவமானமா இருக்கா,
பிள்ளைகளால, புருஷனால, மனைவியால அல்லது வேற ஏதாவது அவமானங்களும் அசிங்கங்களும் போராட்டமும் தலைகளும் இருக்கா? நீங்க சோர்ந்து போகாதீங்க பிரியமானவர்களே. உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். உங்க குடும்பத்தை தலையை உயர்த்துவார். காத்திருங்க. 8 மாசம் காத்திருந்தான் ஆபிரகாம். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, அபிமெலேக்கு வீட்டோட எல்லா கர்ப்பத்தையும் கர்த்தர் அடைச்சிட்டார். எப்ப சாராள் அந்த அரண்மனைக்குள்ள வந்தாலோ அன்னையிலேருந்து ஆடு குட்டி போடல, கோழி முட்டை போடல. கவனிங்க, ஆடு குட்டி போடல, கோழி முட்டை போடல, எல்லா கர்ப்பத்தையும் அடைச்சிட்டாரு. திடீர்னு அரண்மனையில் ஒரு என்னையா கோழி முட்டை போட மாட்டேங்குது, ஆடு குட்டி போட மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னு கேட்கறான். அப்பதான் கடவுளை கத்த சொன்னாரு, அபிமெலேக்கு நீ கூட்டு வந்தது ஆபிரகாம் போட்டாட்டி அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்காக ஜெபம் பண்ணுவான், போ அனுப்பிவிடு. அப்புறம் பயந்து போய் அனுப்பி விடுறான். கவனிங்க, 8 மாசம் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் கர்ப்பத்திற்கு அடியே திறந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14 to 17 படிச்சு பாருங்க. குடும்பத்தை கர்த்தர் சரி செய்தார். மனைவியே இல்ல, போயிட்டா, தூக்கிட்டு போயிட்டா. மனைவியே இல்ல, மனைவி இல்லாம 8 மாசம் இருக்கிறான். ஒருவேளை உங்க குடும்பத்துல யாரும் இல்லாம, நீங்க நம்புற நேசிக்கிறவர் இல்லாம சிரமப்படுறீங்களா? கர்த்தர் எல்லாத்தையும் கொண்டு வந்து தருவார். 8 மாசம் இல்ல, ஆனா 8 மாசம் கர்த்தர் காத்திருந்தான். மனைவியே இல்ல, ஆனா விசுவாசத்தோடு காத்திருந்தான். ஆமென். கர்த்தர் திரும்ப கொண்டு வந்தார். எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவார். விசுவாசத்துக்கு காத்திருங்கள். மனைவியே இல்லை, ஆனா விசுவாசத்துக்கு காத்திருந்தான். கர்த்தர் திரும்ப தந்தார். கர்த்தர் திரும்ப தருவார். எதையெல்லாம் இழந்தீங்களோ கர்த்தர் திரும்ப தர முடியும் அவரால். இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் திரும்ப தருவார். திரும்ப சொல்றேன், முகவரியே இல்லை, அட்ரஸே இல்லை, தேசத்தை விசுவாசித்தான். படைகளே இல்லை, நெத்தியை விசுவாசித்தான். மனைவியே இல்லை, காத்திருந்து விசுவாசித்தான். திரும்ப கர்த்தர் கொண்டு வந்தார். அப்புறம் தான் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா கோழியே முட்டை போட்டுச்சு. ஆமென். உங்க விசுவாசம் சரியா இருந்தா கர்த்தர் கோழி முட்டையை கூட நம்மளை வச்சுதான் நிர்ணயிப்பார் விலையை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். 4வது நான் இறுதியை சொல்லி முடிக்கிறேன். ஆடு இல்லாத பொழுதும் பலி செலுத்துவதை விசுவாசித்தான். என்ன பாச ஆடு இல்லாத போதுங்கிறீங்க? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4 to 8 படிக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, தம்பி ஆபிரகாம், ஈசாக்கு எனக்கு பலி கொடுத்துருந்தாரு. சரி, அவன் ஈசாக்கு கூட்டிட்டு போறான். 3 நாள் பிரயாணம். இது எங்க எழுதப்பட்டிருக்கு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி போன உடனே பாருங்க, 4ஆம் வசனத்தை படிக்கிறேன். 22:4 படிக்கிறேன். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளைகண்டானும் அப்படி மட்டும் போய் தொழுது கொண்டு கொடுத்து திரும்பி வருவோம். ஆபிரகாம் தான் தகன வரிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரன் ஈசாக்கு மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தி எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு என் தகப்பனாரி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். கேட்கக்கூடாத கேள்வி. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். நல்ல கவனி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விசுவாசம். ஆடு இல்லாத ஆபிரகாம். என்னங்க? ஆடு இல்லாத ஆபிரகாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஆபிரகாம் தேவனை நன்கு அறிந்தவன் இல்லையா? சிநேகிதனை போல பேசினான். சிநேகிதனை போல பேசினான். அப்போ ஒருவேளை அங்க போனா ஆண்டவர் மனசு மாறிடுவாரு, எதுக்கும் ஒரு ஆட்டை கையில பிடிச்சிட்டு போகலான்னு பிடிச்சிட்டு போகல. அதான் விசுவாசம். அவனுக்கு தெரியும், நானும் பிள்ளையாண்டாலும் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். என் பிள்ளைங்க எனக்கு கிடைப்பா, நான் பலியை செலுத்துவேன். ஆனா ஆடு நான் கொண்டு போக மாட்டேன், ஆடு இல்லாம போவேன். இங்கதான் நீங்க ஆபிரகாம கை தட்டியே ஆகணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஆடு இல்லாம போய். 2வது ஆப்ஷன், ஆடு இல்லாத ஆபிரகாம். ஒரு ஆடு கொண்டு போயிருக்கலாம், கர்த்தர் மனம் மாறுவாரு. ஆடு ஒருவேளை ஆடு கொண்டு போனா எங்க மனசு மாதிரி ஆட்டை வெட்டி பிள்ளைய நம்மளே கொண்டு வந்துருமோன்னு சொல்லிட்டு ஆடே இல்லாம போனான். ஆண்டவர் பார்த்து கொள்வார். வா, உண்மையிலே ஆபிரகாம் விசுவாசம் தாப்படுங்க. ஆடு இல்லாம பலி செலுத்த போயிருக்கான் பார்த்தீங்களா? நானா இருந்தா இன்னொரு ஆப்ஷன் கர்த்தர் செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கலாம். 2வது ஆப்ஷன் ஃபெய்த்துக்கு கிடையாது. ஃபெய்த்துக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியாதுன்னு சொன்னேன். அதே போல ஃபெய்த்துக்கு 2வது ஆப்ஷனே கிடையாது. எதுக்கும் ஒரு ஆட்டை கையில பிடிச்சி கொண்டு போனான், கொண்டு வரவே இல்லை. என்ன தில்லு பாருங்க, என்ன தைரியம் பாருங்க.
என்ன தைரியம் பாருங்க. என் பிள்ளைங்களுக்கு கிடைச்சிருமா, நான் பலியை செலுத்திடுவேன். ஆடு அது அவர் பார்த்துப்பாரு. நீங்க கொஞ்சம் யோசிங்க. ஆடே இல்லாத ஆபிரகாம் ஆடு இல்லாம போனான். ஆனா பலி செலுத்து விசுவாசித்தான். நானும் பிள்ளை ஆண்டாலும் தொழுது கொண்டு திரும்பி வருவேன் சொல்ல, பலி செலுத்துவேன். எவ்வளவு அற்புதமான விசுவாசம் பார்த்தீங்களா? ஆடு இல்லாத போதும் பலி செலுத்துவதை விசுவாசித்தான். ஆடை கத்தருக்கு சிக்க வச்சார். ஆமாவா? பிள்ளையை கொண்டு போற கத்த மனசு மாறிடுவாரு அவ்வளவு நினைக்கல. இந்த காலை நிலையில நீங்க அப்படி விசுவாசிங்க. ஜோமன் நடுநிலைக்கு நான் வெளியில போறேன், மழையே வரக்கூடாது, ஏசுவி நாமத்தை நாமே நட்டு கொடையை வச்சுட்டு போனாங்க. எதுக்கே கூட சப்போஸ் மழை வந்தா என்ன பண்றது? அந்த மாதிரி இல்லை. விசுவாசத்துல ரொம்ப உறுதி. என்னோட எத்தனையோ ஆடு இருக்கு, ஒரு ஆடை கொண்டு போய்க்கலாம். ஆடே கொண்டு போட கவனிங்க. நெருப்பை கொண்டு போனா, வசனம் 6:22 நெருப்பு கொண்டு போனா பலி செலுத்துறதுக்கு, நெருப்பு கொண்டு போனா பலி செலுத்துறதுக்கு கட்டைகளை கொண்டு வந்தான், கத்தியை கொண்டு வந்தான். யோசனை பாருங்க, என்ன விசுவாசம்! கைத்தட்டுங்க ஆபிரகாமுக்கு, நல்லா கைத்தட்டுங்க. நெருப்பு கொண்டு போனா, கத்தி கொண்டு போனா, கட்டையை கொண்டு போனா, ஆடை கொண்டு போகல. எதுக்கு இருக்கட்டும் கொண்டு போகல. நம்ம எதுக்கு இருக்கட்டும் வைப்போம்ல, எதுக்கும் இருக்கட்டும். அது விசுவாசத்துக்கு விரோதமான வார்த்தை. எதுக்கும் பார்த்துக்கலாம், அதான் விசுவாசத்துக்கு விரோதம். ஆடை கொண்டு போகவே இல்லை. கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது தகன பலிக்கு. ஆடு அவர் பார்த்துப்பாரு, நீங்க கூட திரும்பி வருவ. என்ன விசுவாசம்! தட் இஸ் த ஃபெய்த். ஆடே இல்ல, பலி செலுத்துவதை விசுவாசித்தான். மனைவியே இல்ல, காத்திருந்து விசுவாசித்தான். படைகளே இல்ல, வெற்றியை விசுவாசித்தான். முகவரியே இல்ல, தேசத்தை விசுவாசித்தான். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவரை இப்படித்தான் விசுவாசித்தான். அதனால விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் என்று நம்ம சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? சரீரம் செத்து போனது என்னல, ஆரோக்கியமே இல்லை சரீரத்துல, பிள்ளைய விசுவாசிச்சான். சரீரத்தை டிபெண்ட் பண்ணி விசுவாசம் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை போல உங்கள் விசுவாசத்தை உயர்த்தி கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். ஆபிரகாமை போல தேவன் ஆபிரகாமை விட அதிகமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்க விசுவாசம் சரி பண்ணிக்கங்க, எல்லாம் சரியாயிடும். பக்கத்துல சொல்லுங்க, உங்க விசுவாசம் சரி செய்து கொள்ளுங்கள், எல்லாம் சரியாயிடும். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, ஆபிரகாம் விசுவாசம் தகப்பன் ஏன் எப்படி என்பதை குறித்து ஒரு 4-5 பாயிண்ட் சொல்ல வச்சுங்கப்பா பிள்ளைகளுக்கு. ஆண்டவரே, அட்ரஸே இல்ல, தேசத்தை விசுவாசித்தான். படைகளே இல்ல, 300 பேரை வச்சு 4 ராஜா ஜெயிச்சான். படைகளே இல்லாமல் வெற்றியை விசுவாசித்தான். மனைவியே இல்லாமல் காத்திருந்த 8 மாசம் விசுவாசித்தான். டேடி, ஆடே இல்ல, பலி செலுத்துவதை விசுவாசித்தான். அப்படிப்பட்ட விசுவாசம் எங்களுக்குள்ளே பெருகட்டும். எங்கள் சரீரம் செத்து போனதை நாங்கள் விசுவாசிக்காதபடி, அதை பார்த்து விசுவாசத்தை மாற்றிக்கொள்ளாதபடி, சரீரம் செத்து போனதை எண்ணாதபடிக்கு நாங்கள் விசுவாசிகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த சரீரத்தை மாற்ற உம்மால முடியும். நீ சொல்றது போல விசுவாசத்துக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியாதுப்பா, விசுவாசத்துக்கு 2வது வருஷம் தெரியாது ஆண்டவரே. நாங்களும் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் விசுவாசத்தின் ஆவி இறங்குவதாக, இப்படிப்பட்ட ஆபிரகாமின் விசுவாசத்தின் ஆவியால் இந்த பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆபிரகாமின் விசுவாசத்தால் நிரப்பி உங்களே தகப்பன் தாயை மாற்றி உயர்த்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று சொல்லி நம்முடைய காணிக்கையை நாம் எடுத்து வைப்போம். தேவன் திரும்ப 1000 மடங்கு கொடுக்கிறவர். நாம் நம்முடைய ஆராதனை உண்மையாக இருப்போம், தேவனும் உண்மையாக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஒரு அடியை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு என்று சொல்லி நம்முடைய காணிக்கையை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
நம்பினோரை வெறுப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை விடுவதில்லை. நம்பினோரை வெறுப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை விடுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, படைக்கப்பட்ட இந்த காணிக்கை ஆசீர்வதி 1000 மடங்கு இந்த பிள்ளைகளுக்கு திரும்ப தருவீராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை நுகர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இது மாத்திரமல்லப்பா, இந்த ஆராதனை பங்கு பெற்ற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வார்த்தையின் ஆசீர்வாதத்தினாலும் பொருளாதார ஆசீர்வாதத்தினாலும் ஆரோக்கியத்தின் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பப்பட்டு உமக்கு சாட்சியாய் வாழ்வார்களாக. மகிமை பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக. ஆமென்.